வணக்கம் மாணவர்களே, வெல்டட் ட்ரேடின் இந்த பகுதிக்கு வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் 2mm தடிமனான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டில் டிப் டிரான்ஸ்ஃபர் மூலம் ஃபிளாட் பொசிஷனில் பட் ஜாயின் செய்வதை பற்றி தெரிந்து கொள்வோம். குறிக்கோள்கள்: பயிற்சியின் முடிவில் உங்களால் 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 2 mm தடிமன் கொண்ட பிளேட்டுகளை தயார் செய்யவும், ஃபிளாட் பொசிஷனில் டாக் வெல்டட் ஜாயிண்டை செட் செய்யவும், சரியான அளவு ஃபில்லர் மெட்டலுடன் பீட் டெபாசிட் செய்யவும், ஸ்டீல் ஒயர் பிரஷ் கொண்டு வெல்ட் பீடை சுத்தம் செய்யவும், ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு வெல்ட் பீடை பரிசோதிக்கவும் முடியும். இப்போது டிப் டிரான்ஸ்ஃபர் மூலம் ஃபிளாட் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டில் பட் ஜாயின் செய்வதற்கு தேவையான கருவிகளை பார்ப்போம். தேவையான கருவிகள் அல்லது பொருட்கள்: ஸ்டீல் ரூல், பால் பீன் ஹேமர், half round file, tri square, tongs, chipping hammer, steel wire brush, personal safety equipment, key or spanner, helmet type screen, angle grinder, gas regulator with flow meter, CO2 gas heater, shielding gas hoses, welding power source, wire feeders, supply of electrode wire, welding gun, shielding gas cylinder, argon gas, 2 mm தடிமன் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட். இப்போது டிப் டிரான்ஸ்ஃபர் முறையில் ஃபிளாட் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டில் பட் ஜாயிண்ட்டுக்கான ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். பொட்டென்ஷியல் ஹசார்டுகளிலிருந்து பாதுகாக்க சேஃப்டி காகிள்ஸ், கிளவுஸ் மற்றும் இயர் ப்ரொடெக்ஷன் போன்ற பொருத்தமான தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை PPE அணியுங்கள். நீங்கள் வேலை செய்யும் இடம் நல்ல வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அளவெடுத்து வெட்டுவதற்கு வசதியாக வெல்டிங் டேபிளில் ரூலர் அல்லது மெஷரிங் டேப் மற்றும் ஸ்கிரைபரை தயார் நிலையில் வைத்திருக்கவும். 2 mm தடிமன் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டில் 150 mm நீளம், 50 mm அகலம் ஆகியவற்றை துல்லியமாக குறிக்க ஒரு ரூலர் அல்லது மெஷரிங் டேப்பை பயன்படுத்தவும். நீங்கள் அழுத்தத்தை தொடர்ந்து கொடுக்கும்போது ஹேண்ட் ஷியரிங் மிஷினை குறிப்பிட்ட கட்டிங் லைனில் சீரமைத்து வைக்கவும். மெதுவான மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட கட்டிங் மோஷன் சிறந்த பலனை தரும். ஷீட்டில் ஜாக்டு எட்ஜஸ் மற்றும் டிஃபார்மேஷனை தடுக்கும். கட்டிங் ப்ராசஸ் முடிவடையும் நேரத்தில் கட்டிங் ஆனது நேராக இருக்க கூடுதல் கவனம் செலுத்துங்கள். எதிர்பாராத ஓவர் கட்களை தவிர்க்க லைனின் முடிவை நீங்கள் நெருங்கும் போது வேகத்தை குறைக்கவும். கட்டிங் முடிந்ததும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டின் எட்ஜுகளை கவனமாக பரிசோதிக்கவும். ரஃப் எட்ஜுகளை ஃபைல் செய்யுங்கள். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர் பிரஷ் மூலம் மேற்பரப்பை சுத்தம் செய்யவும். வெல்டிங் ப்ராசஸை தொடங்க ஷீட்டை வெல்டிங் டேபிளில் தயார் நிலையில் வைக்கவும். GMAW மெஷினை அமைக்க தொடங்கவும். சரியான டயா கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபீடர் ஒயர் எடுக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். 0.8 mm டயா கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர் ஸ்பூலை நிலைநிறுத்தி அதை லாக் செய்து கைட் டியூப், ரோலர்ஸ், ஸ்பைரல் மற்றும் டார்ச்சின் கான்டாக்ட் டிப் வழியாக கம்பியை இழுக்கவும். ஆர்கன் கேஸ் சிலிண்டரில் ஃப்ளோ மீட்டர் பொருத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். வெல்டிங்கை தொடங்குவதற்கு முன் மெஷின் செட்டப்பை சரிபார்க்கவும். முதலில் GMAW மெஷினின் பவர் சப்ளையை சரிபார்க்கவும்.
ஆர்கன் கேஸ் சிலிண்டர் வால்வ் மற்றும் கேஸ் ஃப்ளோ ரேட் சரிபார்க்கவும். சரியான வேகத்திற்கு வயர் ஃபீடர் மிஷினை சரிபார்க்கவும். ஆக்சசரிஸ்களை வெல்டிங் டார்ச் உடன் பொருத்தவும். வெல்டிங் டார்ச்சில் ஃபில்லர் வயர் ஃபீடரை சரிபார்க்கவும். GMAW மெஷின் நன்றாக வேலை செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்தவும். ஷீட்டுகளை ஸ்கொயர் பட் ஜாயிண்ட்டுகளாக அமைப்பதற்கு முன் சர்ஃபேஸ் பெண்ட் ஏதேனும் உள்ளதா என்று பிளேட்டுகளை ஆராயவும். ஏதேனும் பெண்ட் காணப்பட்டால் வெட்டப்பட்ட துண்டுகளை ஆன்வில் மீது வைத்து ஹேமரிங் செய்து நேராக்கவும். மீண்டும் மேற்பரப்பை சரிபார்த்து செட்டிங் ப்ராசஸை தொடரவும். ஷீட்டுகளை 1.5 mm ரூட் கேப்புடன் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட்டுகளாக அமைக்கவும். ஷீட்டுகளின் இரு முனைகளிலும் ஷீட்டுகளை டாக் வெல்ட் செய்யவும். இப்போது 2 mm தடிமன் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டில் டிப் டிரான்ஸ்ஃபர் மூலம் ஃப்ளாட் பொசிஷனில் பட் ஜாயிண்ட்டுக்கான வெல்டிங் செயல்முறையை பார்ப்போம். பொட்டன்ஷியல் ஹசார்டுகளிலிருந்து பாதுகாக்க சேஃப்டி காகிள்ஸ், கிளவுஸ் மற்றும் இயர் ப்ரொடெக்ஷன் போன்ற பொருத்தமான பாதுகாப்பு உபகரணங்களை PPE அணியுங்கள். ஒரு ஃப்ளாட் பொசிஷனில் வெல்டிங் டேபிளில் டாக் வெல்ட் செய்யப்பட்ட ஒர்க் பீஸை அமைக்கவும். டாக் வெல்ட் செய்யப்பட்ட ஒர்க் பீஸை பேக்கிங் ஸ்ட்ரிப்பில் ஃப்ளாட் பொசிஷனில் அமைக்கவும். 0.8 mm டயா கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயர் ஸ்பூலை நிலைநிறுத்தி அதை லாக் செய்து கைட் டியூப், ரோலர்ஸ், ஸ்பைரல் மற்றும் டார்ச்சின் கான்டாக்ட் டிப் வழியாக கம்பியை இழுக்கவும். வெல்டிங் மிஷினை ஆன் செய்யவும். வெல்டிங்கை தொடங்கும் போது முதலில் கேஸ் ஃப்ளோவை சரிபார்க்கவும். குறிப்பிட்ட ஃப்ளோ ரேட்டுக்கு ஏற்ப கேஸ் ஃப்ளோவை சரி செய்யவும். கேஸ் ஃப்ளோ ரேட் 8 முதல் 10 LPM liters per minute என அமைக்கவும். சிலிண்டர் ஓப்பனிங் வால்வுக்கு அடுத்துள்ள ஃப்ளோ ரேட் டியூபில் ஃப்ளோ ரேட்டை சரிபார்க்கவும். வெல்டிங் ப்ராசஸ்க்கு ஃப்ளோ ரேட் சரியாக அமைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். மெஷினின் பாசிட்டிவ் DC பாசிட்டிவ் முனையத்துடன் DCRP டார்ச்சை இணைக்கவும். வெல்டிங் டார்ச்சை தயார் நிலையில் வைக்கவும். வலது கையில் டார்ச்சை பிடித்து ஆள்காட்டி விரலை வெல்டிங் டார்ச்சின் பிரஸ் பட்டனில் வைக்கவும். வெல்டிங் டார்ச்சின் வயர் ஃபீடர் பட்டனை மெதுவாக அழுத்தி வயர் சீரான வேகத்தில் வெளியே வருகிறதா என பார்க்கவும். மெஷினின் கேஸ் ஃப்ளோ ரேட் மற்றும் வயர் ஃபீடர் ரேட் சரியாக வேலை செய்வதை உறுதி செய்த பிறகு வெல்டிங் ப்ராசஸுக்கான வோல்டேஜை அமைக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆர்க் வோல்டேஜ் அமைப்பதற்கு முன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டுகளை வெல்டிங் செய்வதற்கான ஆர்க் வோல்டேஜ் அமைப்பதற்கான கைட்லைன் அல்லது யூசர் மேனுவலை பார்ப்பது நல்லது. ஆம்பியரை சரி செய்வதற்கு இதே நடைமுறையை பின்பற்ற வேண்டும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டுகளை வெல்டிங் செய்வதற்கு ஆம்பியர் அமைப்பதற்கான கைட்லைன்ஸ் அல்லது யூசர் மேனுவலை பார்க்கவும். டிப் டிரான்ஸ்ஃபர் மோடுக்கு தேவையான ஆர்க் வோல்டேஜ் 19 முதல் 21 வோல்ட்டில் அமைக்கவும். ஒரு ஸ்கிராப் பிளேட்டில் ஆர்க்கை அடிப்பதன் மூலம் 90 முதல் 100 ஆம்பினை பெறும் வகையில் வயர் ஃபீடிங் ரேட்டை அமைக்கவும். மேலே உள்ள அமைப்பிற்கு DIN 11 அல்லது 12 பிளாக் அல்லது கிரீன் ஃபில்டர் கிளாஸை ஹேண்ட்ஷீல்ட் அல்லது ஹெல்மெட்டில் பயன்படுத்தவும். மெஷினில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி வெல்ட் மோடுக்கு மாற்றவும். டிப் டிரான்ஸ்ஃபர் மோடுக்கு தேவையானது போல் ஜாபிலிருந்து கான்டாக்ட் டிப்புக்கு 8 முதல் 10 mm நீளம் ஃபில்லர் வயர் ஸ்டிக் அவுட்டை பராமரிக்கவும். ஆர்க்கை அடிக்கவும். ஒரு சாம்பிள் ஷீட்டில் ஒரு ஆர்க்கை அடித்து வெல்ட் பீட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை சரிபார்க்கவும். லேசான வீவிங் மோஷனுடன் சரியான டார்ச் ஆங்கிள்களை பயன்படுத்தவும். ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை பட் ஜாயிண்டில் பீட் டெபாசிட் செய்யவும்.
வெல்ட் பீடின் சரியான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை உறுதிப்படுத்தவும். ஸ்பேட்டர்கள் ஏதேனும் இருந்தால் சிப்பிங் ஹேமரை கொண்டு அகற்றவும். கார்பன் ஸ்டீல் ஒயர் பிரஷ் பயன்படுத்தி ஜாயிண்டை சுத்தம் செய்யவும். ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு வெல்ட் பீடை பரிசோதிக்கவும். இப்போது குறைகளை பார்க்கலாம். uneven bead, excess reinforcement, spatters, improper fusion, distortion. வெல்டர்கள் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள். டார்ச்சின் நாசில் வெல்ட் ஸ்பேட்டர்களால் அடைக்கப்படும் போது ஆன்டி ஸ்பேட்டர் ஸ்ப்ரேயை பயன்படுத்தவும். இது செய்யப்படாவிட்டால் ஒயர் ஃபீட் ஒழுங்கற்றதாக இருக்கும். இதனால் அன்எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்க் ஏற்படலாம். மறுபார்வை. இந்த தலைப்பின் முடிவில் நீங்கள் 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 2 mm தடிமன் என பிளேட்டை தயார் செய்யவும். ஃப்ளாட் பொசிஷனில் வெல்டு செய்யப்பட்ட ஜாயிண்டை அமைக்கவும். சரியான அளவு ஃபில்லர் மெட்டலுடன் பீட்களை டெபாசிட் செய்யவும். ஸ்டீல் வயர் பிரஷ் கொண்டு பீடை சுத்தம் செய்யவும். ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு வெல்ட் பீடை சரிபார்க்கவும் கற்றுக்கொண்டீர்கள். 2 mm தடிமனான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டில் டிப் டிரான்ஸ்ஃபர் மூலம் ஃப்ளாட் பொசிஷனில் பட் ஜாயிண்ட் வெல்டிங் செயல்முறையை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி மாணவர்களே. அடுத்த பகுதியில் சந்திப்போம்.